வணக்கம் கண்பர்களே. நண்பர்களேன்னு சொல்றதுக்கு பதிலாக நான் கண்பர்களேன்னு சொல்றதுக்கு காரணம், நம்ம என்னதான் நண்பர்கள் நிறைய பேர் இருந்தால் கூட ஒரு சின்ன சின்ன உதவி செய்கிறதுலேயே நம்ம நட்பு தெரியும். ஆனால் நம்ம மறைந்த பிறகும் நம்மளுடைய கண்ணு மற்றவர்களுக்கு கண்ணாக பார்வையாக இருப்பதுங்கிறது எவ்வளோ பெரிய வரம். அப்படிப்பட்ட நண்பர்களை நான் கண்பர்களே என்று அழைக்கிறேன். சில நேரத்தில் நம்ம பேசுறதெல்லாம் பைத்தியகார்த்தனமாக இருக்கலாம். இந்த சமூகத்தில் 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தர் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, அவங்க உபயோகம் இல்லாமல் பேசிகிட்டே இருப்பாங்க, மற்றவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் என்ன மாதிரி ஒரு எமோஷனல் இடியட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படின்னா வேறு எதுவுமே தெரியாது, ஏதாவது செய்யணும், சொசைட்டிக்கு செய்யணும், நண்பர்களுக்கு செய்யணும், செய்யும் முறைகளில் ஏதாவது முன்ன பின்ன இருக்கலாம், தெரியாது. இப்போ பாக்யராஜ் சாருடைய மரணம் எவ்வளோ பெரிய அதிர்ச்சியோ, அதில் பின்னாடி ஒரு சின்ன ஆனந்தம். அவசர அவசரமாக அவருடைய கண் தானம் பண்ணது. அந்த கண் தானத்தின் மூலமாக 2 பேருக்கு பார்வை கிடைச்சிருக்கு. அந்த பார்வையின் மூலமாக பாக்யராஜ் சார் இந்த உலகத்தை இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறது ஒரு சுயநலமான லாபம். அந்த கண்களின் மூலமாக தன்னுடைய அருமை மகன் சாந்தனுவின் வளர்ச்சியை பார்க்க போறாரு. என்ன மாதிரி உதவியாளருடைய வளர்ச்சி, மறுபடியும் நான் ஒரு பெரிய வளர்ச்சிக்குள்ள போகிறேன், அது எல்லாத்தையும் அவர் எங்கிருந்தோ பார்ப்பார், யாருடைய பார்வையிலையோ பார்ப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த மருத்துவர்கிட்ட கேட்கணும், அது யாருக்கு போயிருக்குன்னு சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஆனால் 2 பேர் அதனால பயனடைஞ்சிருக்காங்கன்றது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பாக்யராஜர் கண் தானம் பண்ணியிருக்காரு, நான் உடல் தானம் பண்ணியிருக்கேன். இதை ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே நான் உணர்ந்துட்டேன். நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையை நிரந்தரமாக்கிக்கிறது எப்படி? நம்ம போனதுக்கு அப்புறமேலும் இருக்க முடியுமா? இங்க வெறும் சாம்பலா, எலும்பா, அப்படிதான் மிஞ்சி போறது உண்டு, அல்லது நினைவுகளா? அப்படி இல்லாம நம்மளுடைய உடல் உறுப்பை தானம் செய்வதன் மூலமாக எவ்வளவு பேர் அதுல பயன்பெற முடியும். அது ஒரு புத்திசாலித்தனமான, இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கிரிமினலான இந்த வாழ்க்கையை நீடிக்கிறதுக்கு, ஆயுளை நீடிக்கிறதுக்கு அது ஒரு சரியான யுக்தி கூடன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே 100 வருஷம் வாழணும், 200 வருஷம் வாழணும்னு இருக்கும் இல்லைங்களா? இப்போ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாமே மருத்துவத்துறையில் என்னவா இருக்குன்னா, இன்னொரு 10 வருஷம் வாழ்ந்துட்டா 150 வயசு வரைக்கும் வாழ முடியும்னு கண்டுபிடிக்கிறதாக சொல்றாங்க. நான் சொல்றது, எத்தனை வருஷம் வேணாலும் வாழலாம் இந்த உடல் உறுப்பை மற்றவங்களுக்கு தானம் செய்யறதன் மூலமாக. இதை நான் கிறுக்கல்கள்னு எழுதின ஒரு புத்தகத்துல இதை ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்கேன். என்னுடைய மரியாதைக்குரிய எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் இந்த கவிதை, உயின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். உயினா உய்தல், உய்த்து மேடை எழுதல். அதை பத்தி அவர் ரொம்ப பாராட்டினார். ஒத்த வரியில ஒரு கவிதை, நான் இப்பதான் இதை பார்க்கிறேன், அவ்வளோ சிறப்பா இருக்கு அதுன்னு. அந்த கவிதையை நான் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்கேன். இரவின் நிழல் படத்துல பாடலாக நான் பயன்படுத்தியிருக்கேன், திரு ரஹ்மான் அவர்கள் மியூசிக்ல. அதையும் இதோட இணைக்கிறேன், அதையும் நீங்க கேளுங்க. அந்த கவிதை உய்ங்கிற ஒரு கவிதையை நான் இதுல படிக்க நான் விருப்பப்படுறேன். காரணம் என்னன்னா, அது எல்லாருக்குமே பயன்படுற ஒரு விஷயமா இருக்கும். இப்ப அந்த கவிதை, உய். குப்பனோ சுப்பனோ பெயரை பெயர், உடை களை உன்னை உடை உள்ளே நுழை கண்ணை திற, ரத்தம் சதை நரம்பு எலும்பு நரகல் வரை இன்ன பிற, மண்ணுள் நீயும் புழுவின் தீனி, மண்ணுள் நீயும் புழுவின் தீனி. இதைதான் நான் பாட்டில் எழுதும்போது யாரோ ஒரு தப்பா அதை ப்ரொனவுன்ஸ் பண்றதை புரிஞ்சுக்கிட்டு அல்லது சரியாம புரிஞ்சுக்காம தவறான கெட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டாங்க. மண்ணுள் நீயும் புழுவின் தீனி, அழிவு அறி. இப்படிதான் நீ உன்னுடைய அழிவுன்னு புரிஞ்சுக்கோ. உயிர் பிரியா உன்னை புதை. உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் புதைக்கிறது, எரிக்கிறது சாதாரணம். உயிர் பிரியறதுக்கு முன்னாடியே உன்னை புதைச்சிரு. புதிதாய் பிற, மறுபடியும் பிற. அழத் தொடங்கு பிறர் பசிக்கு. பொதுவா குழந்தை பிறந்தா அழும் தன்னுடைய பசிக்கு. ஆனா நீ இப்ப பிறக்கும்போது மற்றவங்களுக்காக அழத் தொடங்கு. கிளை கிளப்ப வேர் விதைக்கும் மரம், கிளை கிளப்ப வேர் விதைக்கும் மரம், நீ வேறு, நீ மரம் கிடையாது. வேறு வேறு ஊர் ஊரு, உழை விளை களை உண், உன் அரிசியில் வறியவன் பெயர் பொறி. இதான் இம்பார்ட்டன்ட். நம்ம சாப்பிட்ற அரிசியில நம்மளுடைய பெயர் யாரோ பொறிச்சிருப்பாங்க. அது அல்லாவோ, கடவுளோ, ஜீசஸோ, யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா உன்னுடைய அரிசியில இல்லாதவர்களுடைய பெயரை நீ பொறி, மர. அதை மறந்துட்டு நடந்து போ. நட 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 நிறை குறை பற, உயர உயர உயர. பார் பார் விரியும். அந்த பார்வையோட பார், இந்த பார் விரிந்து தெரியும். தெரிவு தெளிவும் தேடும், தெரிவு தெளிவும் தேடும். வானம் தெய்வம், கருணை மேகம் மனிதம், நிலை கீழ் மனிதருக்கு மழையாய் நீ இரு, நிலை கீழ் மனிதருக்கு மழையாய் நீ இரு. உன்னதம் உணர உருவம் உதிர், சிறுக சிறுக.
சிறுநீரகம், கண், குருதி, இதயத்தோடு இடு. இட்டது உயிர் கொள்ள, கொள்ளிக்கு உள்ளதும் எடு. உடற்கூறு பையில உன் கூடு கொடு. உடற்கூறு பையில உன் கூடு கொடு. நான் அப்படிதான் பண்ணியிருக்கேன். என்னுடைய உடல் அது எரிந்து சாம்பலாக போறதோ, மண்ணுக்குள்ள புதைஞ்சு போகிறதோ இல்லாம மருத்துவ மாணவர்களுக்கு பயன்படுற மாதிரியான அப்படி உடல் தானம் பண்ணியிருக்கேன். அப்படி பண்றதுனால ஆன்மமே நீ இனி இல்லாமல் இருப்பாய். நீ இருக்க மாட்ட, ஆனால் இருப்பாய். நிச்சயமா இங்க இருப்பாய். கிறுக்கியவனின் குறிப்புன்னு போட்டிருக்கேன். சமீப காலமா அடிமனசுல சில அடர்த்தியான அழுத்தம். கடனை அடைச்சிட்டு, வரியை கட்டிட்டு, வசதியை கூட்டிக்கிட்டு, வயசாகி, வசதி கூட்டிட்டு வயசாகி எதை நோக்கி என் பயணம், எங்க போயிட்டு இருக்கேன் நானு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையை நிரந்தரமாக்குறதுக்கான ஒரே விஷயம் உடல் தானம், உறுப்பு தானம், அட்லீஸ்ட் கண் தானம். ஸோ பாக்யராஜ் சார் அவருடைய கண்கள் மூலமாக இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறதும், இப்போவும் என்னுடைய அறையில எனக்கு பக்கத்துல ஒரு போட்டோ, அந்த போட்டோல அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆச்சரியமா, நான் இப்படிலாம் பேசுறேன், ஒரு ஒன்றும் தெரியாத பயலா உள்ள நுழைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இப்போ நமக்கு அஞ்சலி சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கானேங்கிறத அவர் இப்போ நினைவா பார்க்கறாரு. அதை பார்வையாவே யாரோ இருவருக்கு அவர் பயன்படுறது எனக்கு அவருடைய மரணம் ஏற்படுத்தின வருத்தத்தை விட இது ஒரு சற்றே மகிழ்ச்சியை தருகிறது. நன்றி, வணக்கம். பார்த்திபன்.